ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா பூரி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கடையில் வாங்கின கோதுமை பானிபூரி, முட்டை, இது பாசிப்பயிறு, பட்டாணி செய்வாங்க. நான் பாசிப்பயிரில் செய்யலான்ட்டு ஹெல்த்தியாக செய்யலான்றதுக்காக செய்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும் பருப்பு. நம்ம பருப்பு கடைவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு பருப்பு நல்லா வேகணும். இன்னும் வேகலை, இன்னும் நல்லா வேகட்டும். வேக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் மாற்றிக்கலாம். போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம பானிபூரி பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரெடிமேடு தான், நல்லா கோதுமை மாவுலேயே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்படி லைட்டாக நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா புசு 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 புசுன்னு வரும் பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இது மைதா மாவு கிடையாது, கோதுமை மாவு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா 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 முறுன்னு இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்க விட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். பாசிப்பயிறு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, இப்போ இந்த முட்டை இருந்துச்சு. இப்போ பேல்பூரி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேவையான அளவுக்கு பாசிப்பயிறு மசாலா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ முட்டை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மிக்சர்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். மசாலா பொரிக்கு முக்கியமானது இந்த மிக்சரு. இப்போ இதை நல்லா நம்ம இன்னொரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு பானிபூரியை நம்ம உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல முறுன்னு இருக்குது. பொரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான முறையில் பண்ணுறதுக்காக நான் பச்சை பயிர்லேயே பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்து விடுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணுறதுக்காக இது என்னோடய ரெசிபியை நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கிறேன். பாருங்க, மிச்சரம் நல்லா நல்லா பொடிச்சு விட்டு போடுங்க. சாப்பிட்றப்போ அந்த பானிபூரியோட மசாலா பூரியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் முட்டை இல்லாமையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான மசாலா பூரி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.